போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மின் இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதில் எக்கனாமி அட்மின் சேர்த்து ஒரு 45 கொஸ்டின் நம்ம வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துருவோம், ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பார்க்கும்போது எக்கனாமி அட்மின் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது ஒரு 45 கொஸ்டின். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன் வந்தால் தான் டெவலப்மெண்ட். இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது க்ரோத்துன்னு போடுறோம். ஏன்னா டெபெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. கரெக்டு. ஒரு டெவலப்மெண்ட்னாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகணும். எல்லா இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் டெவலப்மெண்ட் நேஷன். கரெக்டு, முதல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த பேக் போன் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி அப்படிம்பாங்க. லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமிம்பாங்க. பொருளாதாரத்தின் வாழ்வாதாரம் அப்படிம்பாங்க. அப்போ அதுவும் ரைட்டு, ரீசன் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லேயே பார்க்கலாம். 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. கரெக்டு, அதான் முக்கியமான கொள்கை. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ரைட்டு. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகள் கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது. 3மே ரைட்டு. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வரும் கேட்டால் 3மே சரின்னு சொல்லும்போது ஆப்ஷன் நமக்கு வந்து டி வரும். நெக்ஸ்ட், which of the following are the objectives of Tamil Nadu Safe and Ethical Artificial Intelligence Policy 2020? அப்போ வந்து எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பாலிசியை வச்சு கேட்டிருக்காங்க நமக்கு. டு எஸ்டாப்ளிஷ் கைட்லைன் ஃபார் த எவல்யூஷன் ஆஃப் த ஏஐ சிஸ்டம் பிஃபோர் இட்ஸ் ரோல் அவுட் ஃபார் த பப்ளிக் யூஸ். அதாவது பப்ளிக் யூஸ் பண்ண முன்னக்கூட்டி அதை எவல்யூட் பண்ணிக்கிடணுங்காங்க. ரைட்டு. த ப்ரொவைட் restricted access to open data models and computing resources-ங்காங்க. அதாவது ஓப்பன் டேட்டா இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, எல்லாத்துக்குமே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. டு ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஐ R&D இன் தமிழ்நாடு. அது ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி R&D இருக்குங்காங்க. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 1, 3 ரைட்டு. தமிழில் பார்க்கும்போது பாருங்கள், பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். கரெக்டு. வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதான் தப்பு. அது தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்தல். கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிப்காட் வச்சு கேட்டிருக்காங்க. சிப்காட்னா இது சிம்பிளான கொஸ்டின். சிப்காட்னாவே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வராது. அப்போ ஆன்சர் 1 and 2 வந்து ரைட்டு. அடுத்து அசெட்ஸ் அண்ட் ரீசனில் பார்க்க கூற்று காரணம். சோசியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி டஸ் நாட் டீல் வித் ஈக்குவல் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிங்காங்க. இல்லை நாட் வராது. ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்குவல் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்தது பாருங்கள், சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் நான் ப்ரொபோஷனல் டு எய்தர் சோசியல் ஈக்குவலி அண்ட் சோசியல் ரைட்ஸுங்க. இதுலேயும் நான்கிறது வராது. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தப்பாயிருது. கையாள்வது இல்லை, ஏன்னா விகிதாசாரம் மற்றது, அப்போ 2மே நெகட்டிவ்ல இருக்கனால நமக்கு 2மே தப்பாயிடுது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன ஆகுதுங்கன்னா 2மே தவறு. D1 ஆன்சர். நெக்ஸ்ட், ஓவரால் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் த சோசியல் செக்டார் இன் இந்தியா லைட் அவுட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த பாலிசி செக்டாரில் நிறைய, இந்த ஹெல்த்தில், எஜுகேஷனில் நிறைய செக்டாரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஓவரால் பாலிசி ஃப்ரேம்வொர்க் போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் கன்சிடரபிள் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக டிசைன் பண்ணிக்கிடுவாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, 2வது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. ஆனால் அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பி. ஏன்னா 2மே ரைட்டு, ஆனால் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பி. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் கரெக்ட் தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஆர்டர் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் அமங் வேரியஸ் காஸ்ட். அப்போ வந்து வேரியஸ் காஸ்ட் கம்யூனல் ஆர்டர் எப்போ கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு படி பார்த்தீங்கன்னா 16th September 1921. இப்போ மேபி தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் போடுவாங்க. சட்டப்பண் கமிஷன் 1900 November 13 1969 போடுறாங்க. இப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் அம்பாசங்கர் கமிஷன், இது கரெக்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் கொடுக்குறது வந்து அம்பாசங்கர் கமிஷன் ரெக்கமெண்டட் படி தான் கொடுப்பாங்க. அது ஒரு இன்டைரக்டாக வந்து இது பண்ணும். அப்படி இருக்கும்போது 3 ரைட்டுன்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா 4வது என்னதான் தான் ரைட் ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரலாம் கேட்டிங்கன்னா 4th ஒன்று வரலாம்.
இப்போ இதை தான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன்னா ஃபண்டை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் மொதல் பாயிண்ட் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா, அலகேஷன் ஆஃப் த 5 crore டு டிரான்ஸ்லேட் ஆல் த ஒர்க் அண்ணல் அம்பேத்கர் இன்டு தமிழ் த்ரூ தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட். 10 crore ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தமிழ் பரப்புரை கழகங்காங்க. ஆக்சுவலாக இது 1 crore தான், அப்போ இது தப்பாயிருது. அடுத்து அலகேஷன் ஆஃப் 5 crore ஃபார் கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் தமிழ் லிட்ரேச்சர், இது ரைட்டு, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில். அப்புறம் 30 lakhs ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் த தீர காதல் திருக்குறள் ப்ராஜெக்ட் கொடுக்காங்க, இது 2 கோடி இது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ நமக்கு ரைட்டுன்னு பார்க்கும்போது 1, 3 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட். தமிழ் வாசல் அதே தான். அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சி துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு. தமிழ் பரப்புரை கழகம் அமைக்க 10 கோடிங்காங்க, தவறு. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துக்கு 5 கோடி. தீரா காதல் திருக்குறள் திட்டத்துக்கு 30 லட்சம் உதவிங்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் நீங்கள் இந்த மேலே 2 லைனை பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ஆஃப் ஆஃப் இந்தியா ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் ரூரல் இந்தியா. 50% வந்து ரூரல் இந்தியாவிலேருந்து வருதுங்க. ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் ரூரல் ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்க. 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் போடலாம் நீங்கள். அப்போ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்காம பாருங்க, ரூரல் இந்தியா கான்ட்ரிபியூட் லெஸ் தென் ஆஃபுங்க, லெஸ் தென் சொல்கிறான். அப்போ நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொதல் பாயிண்ட்ல ஓவர் ஆஃப்னு சொல்லிட்டான். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூரல் இந்தியா கான்ட்ரிபியூட் மோர் தென் ஆஃப் ஆஃப் இந்தியா ஜிடிபி பட் இட்ஸ் எக்கனாமிக்கலி ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸுங்க. நமக்கு இப்போ தான் பார்த்துருக்கோம், நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் தான் 2/3 வருதுங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் எனக்கு தப்பு. ஜிடிபி ஆஃப் ரூரல் இந்தியா இஸ் சோல்லி டிரைவன் பை த அக்ரிகல்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க, அதுலேருந்து மட்டும்தான் வருதுங்க. அப்போ அதுவும் தப்பாயிருது. அப்போ நமக்கு ஆப்ஷன் தான். ரூரல் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் இந்தியா ஜிடிபி அண்ட் ஏ சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் கம் ஃப்ரம் த நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ். இது நீங்கள் எல்லாரும் போட்டுக்கலாம். கொஸ்டினை பார்த்தா பெருசாக தெரியுது, ஆனால் அது சாதாரண கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் has increased student attendance up to high schoolங்க. ஆக்சுவலாக பிரைமரி ஸ்கூல். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃப்ரம் த ஸ்கீம், கரெக்டு. இந்த 2ஐயும் பார்த்தாவே கான்ட்ரவர்ஷியல் தூக்கியிருக்கலாம். த ஸ்கீம் ஹேஸ் டு லீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் ஸ்கில் அமௌங் த சில்ட்ரன், இது கரெக்டு. த ஸ்கீம் லிமிட்டட் டு கவர்மெண்ட் ஸ்கூலுங்காங்க. இப்போ எய்டட் ஸ்கூலுக்கும் இது என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எய்டட் ஸ்கூலும் வரும். அப்போ ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா 2 and 3 வந்து ரைட். நெக்ஸ்ட் இது பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் போடும்போது 4 இன்ஜின் சொன்னாங்க. இது அழகாக போட்டுக்கலாம். முதல் இன்ஜின் வந்து அக்ரிகல்ச்சர், 2வது இன்ஜின் வந்து எம்எஸ்எம்இ சிறுதொழில், 3வது இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 4வது இன்ஜின் எக்ஸ்போர்ட். அப்போ ஆப்ஷன் என்னன்னா பி வரும். இது பட்ஜெட்டில் அந்த இன்ஜின் ஃபோக்கஸ் தான் போட்டு விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் புதல்வன் ஸ்கீம், அது வந்து ஆண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா கொடுக்குற ஸ்கீம். லான்ச் அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். அப்போ தப்பு முதல் ஸ்டேட்மெண்ட். நிறைய இந்த பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆல் மேல் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன், ரைட்டு. மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 1000 ரூபா. இப்போ 2, 3 ரைட்டு. ஆப்ஷன் வந்து நமக்கு என்னன்னா சி. நெக்ஸ்ட்டு The business firms choose தமிழ்நாடு as their preferred destination for investment. வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டு முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்யணும்னா கட்டமைப்பு தான். எந்த ஒரு இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியவனவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் இது. 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து போட்டதான் என்னன்னா நமக்கு பெட்டி பச்சாவா பெட்டி பதாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண்களை கற்பிப்போம் சொல்லுவாங்க. இது எங்க கொண்டு வந்தாங்கன்னா பானிபட். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஹரியானா 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 2001 2026 பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் 45 to 50%. ரைட்டு. நெக்ஸ்ட் மோர் தென் ஆஃப் ஆஃப் த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் எக்ஸ்பெக்டட் டூரிங் தட் பீரியட். 2மே ரைட்டு, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆப்ஷன் வந்து டி. அடுத்தது
டெமோகிராஃபி டிவிடெண்ட்னா நம்ம அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் 15 வயசுலேருந்து 64 வயசு இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரைஸ் இன் ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் டு டு த ரைசிங் ஷேர் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் இன் பாப்புலேஷன். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. டெமோகிராஃபி டிவிடெண்ட்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் வச்சு எக்கனாமிக் க்ரோத் டெவலப் ஆகுது. இந்தியா இஸ் த மிட்ஸ்ட் ப்ராசஸ் வேர் இட் ஃபேஸஸ் த விண்டோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டட் பை த டெமோகிராஃபி டிவிடெண்ட் அப்படிங்காங்க. தமிழில் பாருங்கள், மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறை நடுவில் இந்தியா உள்ளது அப்படிங்காங்க. அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட்டு, there has been significant rise in the percentage of the labor force 1999. அப்போ வந்து இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பாயிடுது. இந்த ஆப்ஷன் தப்புனாவே அடுத்தது பார்த்தீங்கன்னா there has been significant rise in employment in the construction sector வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். செகண்ட் ரைட். அப்போ ஏ இஸ் ஃபால்ஸு, ஆர் இஸ் ட்ரூ. அடுத்த கொஸ்டின், இது ஏற்கனவே பட்ஜெட்டில் பார்த்தது தான். அதாவது ஃபினான்ஸ் கமிஷனில் எது வந்து வராது அப்படிங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த யூனியன் பட்ஜெட். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணக்கூடிய, இது மட்டும் வராது, மற்ற எல்லாம் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ரேட்டை வச்சு கேட்குறது. அப்போ வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி ரிடியூசிங் பாரோவிங் அமௌங் த பிஸ்னஸ்மேன். ஆக்சுவலாக பேங்க் ரேட்டுங்கிறது பேங்க் ரேட்டில் ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஏன்னா இது எல்லாமே ஒரு பேங்க் ரேட்டு. ஆக்சுவலாக பேங்க் ரேட்டை வந்து கூட்டிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடிடும். இது எதுக்காண்டி கூட்டுறாங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பணம் அதிகமாக இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறாங்கன்னா கையில் உள்ளவங்க எல்லாரும் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். அப்போ பேங்க் ரேட் அதிகமாக இருக்கும்போது வட்டிக்கு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ வந்து கடன் வாங்குறவங்க வந்து அதான் கொடுக்குறாங்க. இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி ரிடியூசஸ், கடன் வாங்குறவங்க குறைஞ்சிருவாங்க. பேங்க் ரேட் அதிகமாக, வட்டி அதிகமாக இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. வட்டி கம்மியாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக 0.5 குறைச்சிருக்காங்க. பேங்க் சிஆர்ஆரில் 0.5 குறைச்சிருக்காங்க, சிஆர்ஆரில் 1 குறைச்சிருக்காங்க, ரிப்போவில் 0.5 குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும். அப்போ வந்து வாங்குவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐ இன்க்ரீசஸ் பேங்க் ரேட். இப்போ தான் சொன்னேன், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுவாங்க. டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை என்ன குறைப்பாங்க. பேங்க் ரேட் பாலிசி ஹெல்ப் கண்ட்ரோல் இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ். அதுவும் கரெக்ட் தான். அவங்க தான் பேங்க் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ 1, 2, 3 ரைட்டு. நெக்ஸ்ட்டு, இது வந்து நார்மலாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஜவஹர்லால் நேரு ஏன்னா நேஷனல் பிளானிங் கமிஷன் 1938 போடுவார். அடுத்து எஸ்என் அகர்வால்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காந்தியன் பிளான் 1944. ஜேபி நாராயணன் சர்வோதய பிளான் 1950. எம்என் ராய் ஏன்னா மக்கள் திட்டம் அப்படிம்பாங்க 1945. இதை பொறுத்துனா ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது ஏ வந்துடும். நெக்ஸ்ட்டு, அச்சீவ்டு க்ரோத் ரேட் ஆஃப் 11th 5-year பிளான். ஏன்னா இப்போ 5-year பிளான் கிடையாது, நிதி ஆயோக் தான் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் 8% கொடுத்துருந்தாங்க. அது ரிலேட்டடாக பக்கத்தில் இருக்கக்கூடியது 8.2. நெக்ஸ்ட்டு, according to Ragnar Nurgis, starting point and continuation for the development lies. Ragnar Nurgis அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்துக்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடருவதற்கான வழிமுறை என்பது மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது தான். இதான் கரெக்ட். ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டே இருக்கணும். பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டே இருந்தால் நமக்கு என்னதான் ஆகும், டெவலப் ஆகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி வேறு இடத்துல கை வச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இன்கரெக்ட் கேட்டிருக்கான் பேரில். அப்போ நமக்கு முதல் பாயிண்ட் 1962 மெட்ராஸ் ஸ்டேட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த நேம் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட்டுக்காங்க தப்பு. ஆக்சுவலாக 1968 அது முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பேரறிஞர் அண்ணா சீஃப் மினிஸ்டர் பதவி இருக்காரு 1967 ரைட்டு. பேரறிஞர் அண்ணா வாஸ் எலெக்டட் ராஜ்யசபா அப்படிங்காங்க 68 கிடையாது 62 அது. இப்போ அது தப்பு. அடுத்தது 1969 மெட்ராஸ் ஸ்டேட் இதான் கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா January 14, 1969. இப்போ இது ரைட்டு. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அவன் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். அப்போ 1, 3 நமக்கு என்னது இன்கரெக்ட். இன்கரெக்ட்டுங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். நீங்கள் அவசரப்பட்டு தப்பாக போட்டுறக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 181 தமிழ்லேயே வாசித்தலாம். ஏன்னா
ஆக்சுவலாக முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை தேடும் 24 மணி நேர கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்குதல். கரெக்ட். பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாக்குதல். கரெக்ட். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள் அரசு திட்டங்களின்படி தகவலை கொடுத்தல். கரெக்ட். பொது இடங்களில் மட்டும் அப்படிங்காங்க. வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு கொடுக்குறேங்க, தப்பு. இந்த மட்டும் வந்தாவே தப்பு தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன 1, 2, 3 என்னது 1, 2, 3 ரைட்டு. அடுத்து பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இட் பேஸ்ட் ஆன் இன்கம் ஸ்டேட்டஸுங்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் தான், எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க பிடிஎஸ் சிஸ்டம். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து ஃபேமிலி ஆஃப் மிலிட்ரி பர்சனல்ங்காங்க, எல்லா ஃபேமிலிக்கும் உண்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எசென்சியல் கமோடிட்டி அட் குட் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ், குறைவான விலைக்கு நல்ல தரமான இது கொடுக்குறது தான். அப்போ ஆன்சர் நம்ம இதில் எது மட்டும் எடுத்துக்கலாங்கன்னா தேர்ட் ஒன்று மட்டும் ரைட்டு. நெக்ஸ்ட், த அமௌண்ட் கிவன் அண்டர் த முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் இன்க்ரீஸ்டு. 2018 18,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபா கேஷ் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா இன்ட்டு 2 இந்த நியூட்ரிஷன் ஹிட் ஒன்று கொடுப்பாங்க, ஊட்டச்சத்து. அப்புறம் 14,000 4,000 கேட்கும்போது 18,000 மாறிடும். நெக்ஸ்ட், பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா 2014 கொண்டு வராங்க. இது என்னன்னா எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொடுக்குறது. அப்போ வந்து லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாருக்குமே வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறக்காண்டி கொண்டு வராங்க 2014. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அந்த என்ஆர்இஜி அப்படிம்பாங்க, 2005 கொண்டு வருவாங்க. அதை மகாத்மா காந்தியின் பேரை வந்து 2009 மாற்றுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உமன் ஃப்ரம் ரூரல் ரிமோட் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா யோஜனான்னு பார்க்கும்போது பிலோ பாவர்ட்டி லைனில் உள்ளவங்க ஹவுஸ் ஹோல்டு, ரூரல் எல்லாமே ரூரல் தான். அப்போ 2016 கொண்டு வர்றாங்க. பிரதம மந்திரி பசால் பீமா யோஜனா, அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் போடுறது. ஏன்னா அதை நீங்கள் ஒரு இதை போட்டாவே நம்ம போட்டுடலாம், பசால் பீமா யோஜனா. இப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு என்னென்னா ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. முதல் இது சிடிஐ, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது வந்து ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ், இதுவும் ரைட்டு. நம்ம 10th புக்கில் அந்த 2 இருக்குது. இந்த 2 தான் நமக்கு ரைட்டு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன்லேயே நீங்கள் போட்டுடலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மிச்சம் நமக்கு எல்லாத்துக்குமே 2 தான் இருக்குது. அப்போ இதுவும் தப்பாக இருக்கும், இதுவும் தப்பாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. இருந்தாலும் பார்த்துக்கிறோம். ஏபிசி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் சில்ட்ரன் நீட்ஸ்ன்னு இருக்கு. இந்த எண்ணுக்கு அப்ரிவேஷன் கொடுக்கல. அடுத்து ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வரணும். இப்போ இது வந்து நமக்கு தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இப்போ ரூர்பன் மிஷன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு எது ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷியாம் பிரசாத் முகர்ஜி சொன்னாவே கிளஸ்டர் ஆக்ஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எம்பிக்கு வந்து ஒவ்வொரு இதை கொடுக்கும்போது கிளஸ்டர், ஏன்னா கிளஸ்டர் ஆக்ஷனுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு இதான் வந்து இது. அப்போ ஷியாம் பிரசாத் வந்து கிளஸ்டர். சன்சாத்னா பார்லிமெண்ட். ஆதார்ஸ் கிராம யோஜனா. இப்போ கிராம யோஜனான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அப்போ வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கும்போது இந்த கிராமங்கிற வார்த்தையே இல்லை, ஸ்கில் ட்ரைனிங்னு குளோபல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்காங்க. அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தப்பு. ராஷ்டிரிய கிராம் சுயராஜ் அபியான், கிராமம்னு வந்திருக்கு. அப்போ ரூரலில் உள்ள லோக்கல் பாடியை ஸ்ட்ரென்த் பண்ணுறது, லோக்கல் பாடியை ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஆனால் இங்கே கவர்னன்ஸுங்க, அது தனியாகவே கவர்னன்ஸ் மிஷன் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. தீனதயாள் அந்தோதியா யோஜனா பாவர்ட்டி எலிவேஷன், இது ரைட்டு. அப்போ நமக்கு எதெல்லாம் ரைட்டுங்கன்னா 1, 4 ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம், ஏன்னா பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது ஜக்ஜீவன் ராம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் வந்துடுது, தேர்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடல் வாயோ அபிதியா, வாயோ அப்படின்னு சொன்னாவே சீனியர் சிட்டிசன். அடுத்து பிரதம மந்திரி ஜன் விகாஸ் கரியாக்கிரம் யோஜனா. அப்போ வந்து ஜன் விகாஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸு. பிரதம மந்திரி ட்ரைப்ஸுங்கிறது ஜன்ஜாந்தியா, இதுதான் வந்து ட்ரைப்ஸு. ஏன்னா அப்போ நமக்கு வந்து பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியாக்கிரம் யோஜனாங்கிறது மைனாரிட்டிஸ். அப்போ ஆன்சர் வந்து டி. இதையே திரும்ப போராட்டம் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் வந்து இன்கரெக்ட்லி பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜெகஜீவன் ராம், ஏன்னா
செட்டில் காஸ்ட் முதல் ரைட்டு ஜெகஜீவன் வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹாஸ்டல் ஃபார் செட்டில் காஸ்ட்டு. அடல் வாயோ இப்போ தான் பார்த்தோம், வாயோனா சீனியர் சிட்டிசன் கரெக்டு. பிரதம மந்திரி ஜன் விகாஸ் கர்யாகரம் இது ஆக்சுவலாக பண்ணால் மைனாரிட்டிக்கு உள்ளது, இங்கே ரிஃப்யூஜி அகதிகளுக்கும் சொல்லியிருக்கான். இப்போ இது தப்பு. பிரதம மந்திரி ஜன்ஜாத்தியானாவே என்னது ட்ரைபிள். அப்போ இது வந்து நமக்கு அப்போ எது மட்டும் தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேர்ட் ஒன் மட்டும் என்னது தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அசர்ட்ஸ் அண்ட் ரீசன். அதில் என்ன கொடுக்கான்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ஜல்சக்தி மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டட் தட் ஜல்ஜீவன் மிஷன் would succeeded in 4 lakh death from the diarrheal diseases saving 14 million. ஜல்சக்தி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்தில் ஆய்வில் ஜல்ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் 4 லட்சத்து இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறும் என்றும் 14 மில்லியன் டாலிஸ் மிச்சப்படுத்தும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கரெக்டு. 2024 ஆண்டுக்குள் கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய்களை இணைப்பதன் மூலம் பாதுகாப்புடன் போதுமான குடிநீரை வழங்க குடிநீர் சுகாதாரத்துறையால் திட்டம். இதுவும் ரைட்டு. ஆனால் இந்த 2024ங்கிறத இப்போ 2028 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ரைட்டு, விளக்கமும் சரி. அப்போ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஏன்னா இப்போ மகளிர் உரிமை திட்டங்கிறது வீட்டில் உள்ள பெண்களுக்கு தலைமை பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீம் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது என்னென்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம். விடியல் பயணங்கிறது நமக்கு வந்து ட்ராவல், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது. புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையர் செக்ஸ் ரேஷியோ நீலகிரி தான் 1042. அப்போ நீலகிரின்னு பார்க்கும்போது நினச்சிக்கிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் வித் லோயர் செக்ஸ் ரேஷியோ ஆக்சுவலாக தருமபுரி வரும், அது ஒரு டவுட்டில் வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அதுவும் நீலகிரி தான். இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் தூக்கி போட்டு போயிடலாம். டிஸ்ட்ரிக்ட் வித் லோயர் சைல்டு செக்ஸ் ரேஷியோ 878. இது யாருன்னு கேட்டிங்கன்னா கடலூர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆப்ஷன் வந்து நமக்கு என்னென்னா ஏ வருது. அடுத்த கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் வந்து யாருக்கு போடுறாங்கன்னா போர் இன் ரூரல் ஏரியா. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த அசட்ஸ் அண்ட் ரீசன். பாவர்ட்டி லைன் இஸ் டெட்டர்மின் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கலோரி. நம்ம படிச்சிருப்போம். நம்ம ரூரலில் இருக்கிறவங்களுக்கு 2400 கலோரி வேணும், அர்பனில் இருக்கிறவங்க 2100 கலோரி வேணும்னு சொல்லி பார்த்துருப்போம். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். அடுத்த பாவர்ட்டி லைன் இஸ் த மினிமம் இன்கம். இந்த பேசிக் நீட்னாவே என்னது உணவு, உடை, உறைவிடம் அதான் கொடுக்குறாங்க. பிச்சுக்கு ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஆனால் அதுக்கு ரீசன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஏன்னா 2015, தீனதயாள் உபதயா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 2000, சமக்ரா சிக்ஷா அபியான் 2018. இதுபடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது டி வரும். அடுத்து முத்ரா பேங்க் எல்லாரும் போட்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் கொடுக்கக்கூடியதான். இதில் தான் நம்ம வந்து சிசு அப்படின்னு ஒன்று உண்டு, 50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறதுக்கு. அடுத்து கிஷோர் அப்படிம்பாங்க, 50,000 to 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறது. அப்புறம் தருண் அப்படின்னு சொல்லி கொடுவாங்க, 5 லட்சம் to 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறது. தருண் ப்ளஸ் அப்படிம்பாங்க, அது 10 லட்சம் to 20 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறது. இது வந்து நார்மலாக உள்ள கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் லேண்ட் ரிஃபார்மில் கேட்காங்க. மகள்வாரி நமக்கு வில்லியம் பெண்டிங் கொண்டு வந்துருவாங்க 1822, ரைத் வாரி தாமஸ் மன்ரோ கொண்டு வருவாங்க 1820, ஜமீன்தார் கார்ன்வாலிஸ் 1893, அப்புறம் பூமிதான இயக்கம் வினோபாவை கொண்டு வரும் 1951. இதன்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இது பார்த்து நம்ம பாலிட்டியில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா the rate at which the RBI is willing to borrow from the commercial bank is called reverse repo. reverse repo rateனா ரெப்போ ரேட்னு நமக்கு என்னன்னு தெரியும். ரெப்போ ரேட்னா என்னன்னா, இப்போ ஆர்பிஐ இருக்குது, ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க்கு ரூபா தேவைன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி போய் ஆர்பிஐயில் வைப்பாங்க. ஆர்பிஐயில் கொடுத்தோன்னா ஆர்பிஐ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவான். அந்த ரேட்டுக்கு பேர் ரெப்போ ரேட். இப்போ ரிசர்வ் பேங்க் ரூபா தேவை அப்படின்னா கனரா பேங்க்ட்ட இருந்து
ஆர்பி வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து கனரா பேங்க் கொடுப்பாங்க, கொடுத்து கனரா பேங்க்ல இருந்து கமர்ஷியல் பேங்க்ல தருவாங்க. இதுக்கு பேர் என்ன, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிம்பாங்க. அதை தான் கொடுக்குறான். அதாவது பாரோ ஃப்ரம் த கமர்ஷியல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்லேருந்து வாங்குறதுக்கு பேர் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுங்க, ரைட்டு. ஆர்பிஐ இன்க்ரீசஸ் ரிப்போ ரேட், இட் மேக்ஸ் ஃபாரோவிங் எக்ஸ்பென்சிவ் ஃபார் பேங்க், வைஸ் வர்சா. ரெண்டுமே ஒன்று தான். ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டுமே இது வைஸ் வர்சாவாக அமையும். ரிப்போ ரேட் இஸ் ஏ டூல் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ரிப்போ ரேட்டை கூட்டினா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும், ரிப்போ ரேட்டை குறைச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ அதுவும் ரைட்டு. லோயர்ஸ் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் டிக்ரீஸ் இன்ஃப்ளேஷனுங்காங்க. ஆக்சுவலாக ரேட்டை குறைக்க 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 இன்க்ரீஸ் இன்ஃப்ளேஷன் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் வந்து 1, 2, 3. நெக்ஸ்ட்டு, இது யாருக்குனே பார்த்தே தான், நிதி ஆயோக். ஏன்னா பிரசிடென்ட் கிடையாது, சேர்மன் பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா. அப்போ வந்து ரூரல் கனெக்டிவிட்டி, ரூரல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோடு போடுறது தான் அந்த ஸ்கீம். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஒன் பார்த்த உடனே நம்ம பொறுத்துக்களை போட்டுடலாம், ஆப்ஷன் பி. அடுத்து தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூரலில் உள்ள மக்களை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ஆன். அடுத்து என்ஆர்எல்எம், நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். அப்படின்னா என்னங்கன்னா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட், இந்த வார்த்தையை தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் என்ன கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்கு, 4th ஒன். அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு, வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் பற்றி கொடுக்காங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நீரு சேட்டு, பீகாரில் பார்த்தீங்கன்னா ஜல் சிவன் கரியாலி, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சுஜாலம் சுஃபல ஜல் சான்சை அபயான், ஹரியானா பார்த்தீங்கன்னா ஜல் கி ஜீவன் ஹை. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ வருது, வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ்ட் ருபி சிம்பிள். இப்போ நீங்கள் எல்லாம் பட்ஜெட்டில் பெருசாக பேசினாங்க, ருபி சிம்பிள் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ரூன்னு ஒரு சிம்பிள் போட்டோம் இந்த 2025-26 பட்ஜெட்டில். கரெக்டு. டு என்ஷூர் த ஒயிட் ஸ்ப்ரெட் டெவலப்மெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு டு பெனிஃபிட் ஆல். அதுவும் கரெக்டான, அதுக்கான ரீசன் கிடையாது. இப்போ ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா பி. இப்போ இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்து பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது பாலிசி நோட்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய கேட்டிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.